நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்தில் இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாக்கந்துரை மதுஷ் உள்ளிட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் 4 துபாயில் கைது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி எம்.ஆர். லத்தீஃபின் சேவைக்காலம் 1 வருடத்துக்கு நீடிப்பு. PSM சார்ல்ஸ் மீண்டும் 3 மாதங்கள் சுங்க பணிப்பாளர் நாயகமாக பணியாற்ற அமைச்சரவை அங்கீகாரம். இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் பாராளுமன்றத்திற்கு. அரசாங்கத்தின் மொத்த செலவு 4450 பில்லியன் ரூபாய். இலங்கை டெஸ்ட் அணியின் தலைவராக திமுத் கருணாரத்ன நியமனம். சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தை ஒழிக்கும் செயற்பாட்டை மேலும் விரிவுபடுத்த இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளின் ஜனாதிபதிகள் என்று தீர்மானித்த அந்த செய்தியை சற்று முன்னர் நீங்கள் பார்த்தீர்கள். சுதந்திர தினத்தில் பிரதம விருந்தினராக பங்கேற்பதற்காக வருகை தந்திருந்த மாலைதீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலி மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மாலைதீவின் ஜனாதிபதிக்கு ராணுவ மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேற்கொண்டுள்ள விசேட திட்டத்தை மாலைதீவு ஜனாதிபதி பாராட்டியுள்ளார். நீண்டகால நட்புறவு நாடுகளான இலங்கை மற்றும் மாலைதீவுக்கு இடையே காணப்படும் உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு இரு நாடுகளின் தலைவர்களும் இதன் போது தீர்மானித்துள்ளனர். வர்த்தகம், சுகாதாரம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கப்பல் துறை ஆகிய துறைகள் தொடர்பான இரு நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கைகளை புதுப்பித்தல் மற்றும் அந்த துறைகள் தொடர்பில் புதிய உடன்படிக்கைகளை தயாரித்தல் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலிக்காக ஜனாதிபதி மாளிகையில் மதிய நேர விருந்துபசாரம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கோஷ்டி தலைவர்களில் ஒருவர் எனவும் கூறப்படும் மாக்காந்துரை மதுஷ் உள்ளிட்ட 25 பேர் துபாயில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 5 பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் கஞ்சிபான இம்ரான், கெசல்வத்தே தினுக்க உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் சிலர் அடங்குவதாக போலீசார் உறுதி செய்துள்ளனர். துபாயில் கைது செய்யப்பட்டவர்களில் இலங்கையின் பிரபல பாடகரான அமல் பிரேரா, அவரின் புதல்வர் மற்றும் கலைஞர்கள் சிலரும் உள்ளடங்குகின்றனர். மாக்கந்துரை மதுஷின் பிள்ளையொன்றின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இவர்கள் 25 பேரும் கலந்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கைது செய்யப்பட்டவர்கள் என கூறப்படும் புகைப்படங்கள் சிலவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன. தெற்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் டெனி ஹித்தடியவை கொலை செய்ததனூடாக மாக்கந்துரை மதுஷ் என்ற சமரசிங்க ஆரட்சிகே மதுஷ் லக்ஷித்த நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் இடம் பிடித்தார். பல கொள்ளைச் சம்பவங்கள் தொடர்பில் மதுஷ் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் LTTE அமைப்புடன் தொடர்புகள் காணப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. முக்கியமான பல கொலைகள் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள மாக்கந்துரை மதுஷ் இலங்கையின் போதைப்பொருள் வர்த்தகத்தை செயற்படுத்தும் பிரதான நபர் என போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மாக்கந்துரை மதுஷுக்கு எதிராக செயற்படும் ஏனைய குற்றச்செயல்களோடு தொடர்புடைய குழுக்களின் உறுப்பினர்களையும் கடந்த காலப்பகுதியில் கொலை செய்துள்ளமை தொடர்பிலும் தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. துபாயில் கைது செய்யப்பட்ட கஞ்சிபான இம்ரான் மாக்கந்துரை மதுஷுடன் நெருங்கிய தொடர்புள்ள ஒருவராவார். குற்றச்செயல்களோடு தொடர்புடைய மற்றொரு குழுவின் தலைவராக கருதப்படும் பண்டிதகே சாந்தகுமார என்ற கொஸ்மல்லி கடந்த வருடம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி கொலை செய்யப்பட்டதுடன் அதனை கஞ்சிபான இம்ரானின் குழுவினர் மேற்கொண்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. கொலை செய்யப்பட்ட கொஸ்மல்லியின் தலை கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகிலிருந்து கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மாளிகாவத்தை சந்திக்கு அருகில் பெண்ணொருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்யப்பட்டதுடன் அவர் கஞ்சிபான இம்ரானின் முதலாவது மனைவி எனவும் கண்டறியப்பட்டது. ப்ளூமெண்டில் சங்க என்ற நபர் முன்னெடுத்துச் சென்ற குற்றச்செயல்களோடு தொடர்புடைய குழுவின் உறுப்பினராக கெசல்வத்தே தினுக்க செயற்பட்டதுடன் போதைப்பொருள் கடத்தல் செயற்பாட்டுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஆவார். சங்க மற்றும் தெமடகொட சமிந்த் ஆகியோருக்கு இடையிலான மோதலில் அவர் தலையீடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 110 கிலோகிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் 3 பிலியந்தல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கிடைத்த தகவலுக்கு அமைய மாறுவேடத்தில் சென்ற அதிகாரியொருவர் வெள்ளவத்தையில் 10 கிலோகிராம் நிறையுடைய ஹெரோயினுடன் இருவரை கைது செய்ததாக கலால்வரி திணைக்களத்தின் விசாரணை பிரிவினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கெட்டப்புவான பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 100 கிலோகிராம் நிறையுடைய ஹெரோயினுடன் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஹெரோயின் 2 நாட்களுக்கு முன்னர் கடல் மார்க்கமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கலால்வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள கெமிலஸ் எனப்படும் பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரர் ஒருவரினால் இந்த போதைப்பொருள் கடத்தலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பிரவுன் சுகர் வகையான ஹெரோயின் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. 10 கோடி ரூபாய்க்கும் அதிக தொகையுடைய போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 10 கோடி ரூபாய்க்கும் அதிக தொகையுடைய போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை திஸ்ஸமஹாராம மஹிந்தபுர பகுதியில் வீடொன்றில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த மூவர் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 250 ஹெரோயின் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக செயற்பட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் MR லத்தீஃபின் சேவை காலத்தை 1 வருடத்திற்கு நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைய இந்த சேவை கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட MR லத்தீப் அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக செயற்படுகிறார். போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான பிரிவு ஆகியவற்றுக்கு பொறுப்பாகவும் MR லத்தீப் செயற்படுகிறார். இந்த வருடத்திற்கான அரசாங்கத்தின் உத்தேச செலவுகள் அடங்கிய வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பார்லிமென்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்லவினால் இந்த சட்டம் மூலம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று சமர்ப்பிக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு அமைய 2019ஆம் ஆண்டுக்கான உத்தேச மொத்த அரச செலவினம் 4470 பில்லியன் ரூபாவாகும். இதில் 2232 பில்லியன் ரூபாய் கடன் மற்றும் வட்டியை செலுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. இம்முறையும் ஆக கூடுதலான தொகையாக 392 பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுக்காக 291 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. பொது நிர்வாகம் மற்றும் இடர் முகாமைத்துவ அமைச்சுக்கு 216 பில்லியன் ரூபாவும், சுகாதாரம் மற்றும் போஷாக்கு அமைச்சிற்கு 186 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட உள்ளன. கல்வி அமைச்சுக்கான உத்தேச ஒதுக்கீடு 104 பில்லியன் ரூபாவாகும். இன்று முன்வைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டுக்கான வருமான வழிமுறைகள் அடங்கிய வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு எனப்படுகின்ற வரவு செலவு திட்ட உரை அடுத்த மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ள நிலையிலும் 1000 ரூபாய் அடிப்படை சம்பள உயர்வு கோரி பல இடங்களிலும் இன்றும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. 1000 ரூபாய் அடிப்படை சம்பள உயர்வு கோரி அக்கரப்பத்தரையைச் சேர்ந்த சுப்பையா சத்யேந்திரா இன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு சென்றிருந்தார். தமது உடலில் வேல்களை தாங்கியவாறும் தேசிய கொடியை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பாராளுமன்ற வீதிக்கு பிரவேசிக்கும் இடத்தில் போலீசார் சத்யேந்திராவுடன் கலந்துரையாடினர். இதனையடுத்து சபாநாயகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்துக்கு சென்ற சத்யேந்திராவிடம் அங்கிருந்த அதிகாரி ஒருவர் மனுவை ஏற்றுக்கொண்டார். கள்ளத்தனமாக இந்த கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டது ஏன்? கௌரவ திலகராஜ் MP அவர்கள் கூறியிருந்தார்கள் சட்ட சிக்கல் இருப்பதாக. எனக்கு தெரிந்த மட்டும் இந்த நாட்டில் எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது. இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்கி வரவு செலவு திட்டத்தின் உள்ளடங்களாக இந்த சம்பள பிரச்சனையை தீர்க்க வேண்டும். கூட்டு ஒப்பந்த முறையை கட்டாயம் ரத்து செய்ய வேண்டும். மக்களுக்கு வர்த்தமானி அறிவித்தல் வரும் வரை எனது போராட்டம் தொடரும். அக்கரப்பத்தனை, பெல்மோரல் மற்றும் பெல்மோரல் லோவர் கிராண்ட்லி ஆகிய தோட்டங்களின் தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டயகம தலவாக்கலை பிரதான வீதியின் பெல்மோரல் சந்தையில் இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கருப்பு கொடிகளை ஏந்தியவாறும் பதாதைகளை ஏந்தியவாறும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முச்சக்கர வண்டி சாரதிகள் தமது முச்சக்கர வண்டிகளில் கருப்பு கொடிகளை பறக்க விட்டிருந்தனர். 1000 ரூபாய் சம்பளத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தோம். 20 ரூபாய்க்கு எங்களுக்கு கூட்டு ஒப்பந்தம் பண்ணி 20 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. 20 ரூபாய் எங்களுக்கு ஒரு தேத்தன் குடிக்க முடியுமா? இல்லாட்டி போனா ஏதாச்சும் எங்களுக்கு செய்ய முடியுமா? 1000 ரூபாய் கட்டாயமா எங்களுக்கு வேணும். ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி பிச்சை காசை 20 ரூபாய் போடுற? ஒரு நாளைக்கு நீ வந்து தேயில தோட்டத்துல ஏறி வேலை செஞ்சு பாரு. ஒரு 1000 ரூபாய் சம்பளம் பாட்டு கொடுக்கறல உனக்கு என்ன வந்திருக்கு? சம்பள ஒப்பந்தத்துல
2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆறுமுக அன்பாவும் இன்னொரு வடிவேல் சுரேஷ். அவங்க என்ன காரணத்தை கொண்டு அவங்க டக்குன்னு இந்த சைனா எதுக்கு பண்ணாங்கன்னு எங்களுக்கு இது வரைக்கும் என்னன்னு தெரியல. லிந்துலைய நகரில் இன்று காலை 11 மணியளவில் அதிக அளவிலான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தலவாக்கலை, நுவர்லியா மற்றும் தலவாக்கலை டயகம பிரதான வீதிகளூடான போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்கள் பாதிக்கப்பட்டது. இதன்போது ஒப்பாரி வைத்து தப்பு அடித்து கொடுப்பாவி எரிக்கப்பட்டது. போன மாசமெல்லாம் நாங்க 1 மாசம் வீட்டுல இருந்தோம். எங்க புள்ள குட்டியெல்லாம் உங்க பேச்ச கருத்து நாங்க இருந்த வீட்டுல நான் வாங்கிட்டாரு நீங்க நாங்க இருந்தோம். வடிவேல் சுரேஷ் முழு களவாணி போயிருக்கு. கூட்டம் வந்து வெளியே பெட்ரோல் தூக்கிட்டு போனாரு. அப்ப அதே மாதிரி அவர் தானே பழக்கி விட்டாரு. கத்திய கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு போனா அதே மாதிரி கொச்சிக்காத்தூள் கொண்டு போனா 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி மஸ்கெலியா, குயின்ஸ்லாந்து தோட்ட தொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இதுக்கு கௌரவ பிரதம மந்திரி வாக்களித்து நாங்கள் இன்று ஏமாற்றத்தை கண்டிருக்கிறோம். எங்களுக்கு 1000 சம்பளம் வேணும், கட்டாயம் போடு. முன்னாள் அமைச்சர் கௌரவ ஆறுமுகம் தொண்டமான் சொன்னாரு 1000 ரூபாய் நான் வாங்கி தரேன், யாருக்கும் வேலைக்கு போவாங்க சொன்ன அன்றைக்கு கூறினாரு. நான் மக்களை கேட்டுட்டு தான் அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாட்டுப்படுவேன்னு. அது இல்லாம வடிவேல் சுரேஷன் அவரும் மக்கள் காட்டி கொடுத்து அவர்களை விற்று அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவங்க சாப்பிட்டு சைன் பண்ணி வெறும் அடிப்படை சம்பளம் 750 ரூபாய். இவங்களுக்கு ஓட்டை போட்டு சந்தா போட்டு எந்த காலமும் ஏமாந்துக்கிட்டு தான் வரோம். காரணம் என்னன்னு கேட்டா அரசியல்வாதிகள் நம்பி நாங்க ஏமாந்துக்கிட்டு தான் வரோம். ஹட்டன் பொகவந்தலாவை பிரதான வீதியின் பொகவந்தலாவை தோட்டத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தோட்ட தொழிலாளர்கள் வீதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டமையினால் ஹட்டன் பொகவந்தலாவை பிரதான வீதியூடான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் செந்தில் தொண்டமான் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எங்க தலைவர் 3 பேர் எம்பி வச்சுக்கிட்டு 200 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டாருப்பா. நீங்க ஒரு கட்சி வச்சிருக்கீங்க தானே, அந்த கட்சியில 6 எம்பி இருக்காங்க தானே, 6 எம்பி சேர்ந்து ஒரு 300 ரூபாய் வாங்கி கொடுத்துருங்க. நல்ல விஷயம் தானே. சிடபிள்யூசி அதை வரவேற்குது, சிடபிள்யூசி அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குது. அதை செய்யறது இல்ல. அதை விட்டு சிடபிள்யூசியை குறை சொல்லிக்கிட்டே இருந்து என்ன பண்றது? இப்ப இதுல ஒரு பெரிய கதை. 140 ரூபா வேணுமா? 6 மாசத்துக்கு முன்னாடி அடிமை சாஸ்திரம் கூட்டு ஒப்பந்தம் ஏசிட்டு இப்ப சொல்றாங்க இந்த 140 ரூபா வேணுமா? நம்மகிட்ட 6 எம்பி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? நம்மளோட திறமையை காமிக்கணும். நான் சிடபிள்யூசியோட கூட 300 ரூபா வாங்கி கொடுத்துட்டேன்பா, சிடபிள்யூசி 200 ரூபா வாங்கி கொடுத்துக்கு நான் 201 ரூபா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லணும். சிடபிள்யூசி வாங்கி கொடுத்த 200 ரூபால இருந்து 1 ரூபா கூட்டிவில்லை. சிடபிள்யூசி வாங்கி கொடுத்த பிஎஸ்எஸ் இது 250 ரூபால இருந்து நான் 251 ரூபா இன்னும் கூடுதலா வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னா அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எங்களால முடிஞ்சது வாங்கிட்டோம், மேல அதிகமா நீங்க வாங்கி கொடுங்க. குறை பேசுற யாரா இருந்தாலும் வாங்கி கொடுங்க. எங்களுக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க சப்போர்ட்டும் பண்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இன்று தனது 86வது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் திகதி ராஜவிரோதாயம் தம்பதியின் புதல்வராக தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிலங்கையின் திருகோணமலையில் சம்பந்தன் பிறந்தார். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி, குருநாகல் புனித அன்னம்மாள் கல்லூரி, திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மற்றும் மொரட்டுவ புனித செபஸ்தியன் கல்லூரி ஆகிய பாடசாலைகள் சம்பந்தனின் கல்வி பயணத்திற்கு வலு சேர்த்தன. 1956ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டமை சம்பந்தனின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாகும். 2001ஆம் ஆண்டு இரா சம்பந்தனின் அரசியல் வாழ்வின் மற்றுமொரு மைல்கல்லாக அமைந்தது. தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய போது அதன் தலைமை பதவியும் சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் களமிறங்கிய அவர் 18 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிட்ட இரா சம்பந்தன் அந்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் ஏற்றார். 2004, 2010 ஆகிய 2 பொது தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்ட மக்களின் அமோக ஆதரவுடன் சம்பந்தன் வெற்றி பெற்றிருந்தார். 2014ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியை அவர் மாவை சேனாதிராஜாவிடம் ஒப்படைத்தார். திருகோணமலை மாவட்டத்தில் 33,834 விருப்பு வாக்குகளுடன் பாராளுமன்றத்துக்கு தெரிவான இரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராக கடந்த 2015ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை வரலாற்றில் 2வது தடவையாக தமிழ் தலைவர் ஒருவர் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவானார். இதற்கு முன்னர் 1977ஆம் ஆண்டு அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்திருந்தார். பல சவால்களுக்கு மத்தியில் தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்து வரும்
ராஜவரோதாயம் சம்பந்தன் அவர்கள் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நன்மதிப்பை பெற்ற ராஜதந்திர மிக்க தலைவராகவும் விளங்குகிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அரசாங்கம் தொடர்பான பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு இன்று ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று முற்பகல் நடைபெற்றது. தேசிய அரசாங்கம் தொடர்பான பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பதாக இந்த கலந்துரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர். சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி அமைச்சு பதவிகளை அதிகரிப்பதற்கான பாராளுமன்ற அனுமதியை பெற்றுக் கொள்ளும் பிரேரணையை சபாநாயகரிடம் அண்மையில் கையளித்தார். அது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்வரும் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற உள்ளதாகவும் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிட்டார். முஸ்லிம் காங்கிரசிலேயே அலிசாஹிர் மௌலானா தேர்தலில் போட்டியிட்டார். அவரை இணைத்துக் கொண்டே தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிக்க உள்ளனர். இது தேசிய அரசாங்கம் ஒன்று அல்ல, இது ஐக்கிய தேசிய முன்னணியின் அரசாங்கமாகும். அதனால் இது சட்டவிரோதமான தேசிய அரசாங்கம் என்பது தெளிவாக புலப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைத்து கட்சிகளுடனும் இணைந்து பிரேரணையை தோற்கடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் நாம் ஈடுபடுவோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாக வாக்களித்தால் அவர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்டுகின்றேன். தேசிய அரசாங்கம் முன்னெடுப்புகள் தொடர்பில் நாம் ஒரு சில தரப்பினரிடம் வினவினோம். இவ்வாறாக ஜனநாயகத்திற்கு பங்கம் விளைவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் போராடி இருந்தீர்கள். ஆனால் தற்பொழுது தேசிய அரசாங்கத்தின் மூலமாக அமைச்சரவையின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு செயல்படுகிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு முரணான செயற்பாடு கிடையாது. அதுபடியும் சம்பந்தமாக அவருடைய பிரேரணையை நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை. அதை பார்ப்போம். அதை பார்த்து எமது பாராளுமன்ற குழு அதுபடியும் சம்பந்தமாக பேசி ஒரு முடிவுக்கு வரும். எங்களுடைய ஆதரவை எவரும் இலகுவாக பெறலாம் என்று எண்ணக்கூடாது. அந்த விடயம் சம்பந்தமாக அந்த பிரேரணை நாங்கள் அதை பெற்று அதை நாங்கள் படித்து அது விடயம் சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அது விடயம் சம்பந்தமாக நாங்கள் விவாதித்து மிகவும் கவனமாகத்தான் ஒரு முடிவு அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் எடுப்போம். என்னென்னு சொன்னால் கடந்த ஆட்சி மாற்றத்தின் போது ஜனாதிபதியாக போராடணும்னு சொல்லி சொன்னீங்க. இல்லாட்டி காவலர்கள் முடிச்சு கொண்டு சொன்னீங்க. இப்போ நடந்து கொண்டு என்னென்னு சொன்னால் தேசிய அரசாங்கம் ஒன்று அமைத்து அதனோட அமைச்சர்களை அதிக செயற்பாடு நடந்து கொண்டு இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடாக ஜனநாயக விரோதமான செயற்பாடு தான். சென்ற தடவையும் அமைச்சர்களை அதிகரிக்கிற பிரேரணை வந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்கு எதிராகத்தான் வாக்களித்தோம். ஆனபடியாக அமைச்சர்களை அதிகரிக்கிறதுக்காக இது செய்யப்படுகிறதாக இருந்தால் நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். தேசிய அரசாங்கம் ஒன்று இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ரெண்டு பிரதான கட்சிகளும் ஒன்றாக இருக்கிற போதுதான் அரசியலமைப்பு தீர்வு கொண்டு வரலாம் என்று இருக்கிற போது திரும்பவும் இந்த குழப்பத்தின் போது நாங்கள் சொல்லித்தனாங்கள் திரும்பவும் தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆகையினாலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து உறுப்பினர்கள் சேர்ந்து மீண்டும் ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுவதாக இருந்தால் நாங்கள் அதை எதிர்க்க மாட்டோம். ஆனால் வெறுமனே அமைச்சர்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்காக போலியாக ஒரு செயற்பாடு இருந்தால் முன்னே போலவே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெரியப்படும். PSM சார்ல்ஸை 3 மாதங்களுக்கு மீண்டும் சுங்க பணிப்பாளர் நாயகமாக நியமிக்க இன்று பிற்பகல் கூடிய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த தீர்மானம் உத்தியோகபூர்வமாக தமக்கு கிடைத்ததன் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடுவதாக சுங்க தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. கடந்த 7 நாட்களாக சுங்க தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையினால் இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்தவர்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கினர். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஒரு அரசியல் யாப்பு சம்பந்தமான ஒரு வரைவை உள்ளடக்கின ஒரு அறிக்கை தற்போது வெளிவந்திருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார், தேவையில்லாமல் இந்த நேரத்திலே நாங்கள் அரசியலமைப்பை பற்றி பேசி தெற்கிலேயும் வடக்கிலேயும் பிழையான கதைகளை சொல்லி நாட்டிலே குழப்பம் விளைவிக்க வேண்டாம், இது இப்போதைக்கு சாத்தியமற்றது என்று சொல்லுகிறார். எப்படி இருந்தவர் எப்படியாக என்று பேசுகிறார். ஒரு தடவை மட்டும்தான் நான் இருப்பேன் ஜனாதிபதியாக, இன்னொரு தடவை நான் போட்டியிட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்த நீங்கள் இன்றைக்கு 2ஆம் தரம் ஜனாதிபதியாவதை கனவாக கொண்டு செயற்படுகிற காரணத்தினாலே
உங்களுடைய போக்கு முற்றாக மாறிவிட்டது. அதை சுட்டிக்காட்டுகிற உரித்து எங்களிடத்திலே இருக்கிறது. ஒரு பக்கம் ஜனாதிபதி விமர்சிக்கிறோம், பல கருத்துக்களை தரக்குறைவாக நோக்கி பேசுகிறோம். இன்னொரு பக்கத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை பார்க்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தோடு கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற நெருக்கமான ஒரு தொடர்பு ஜனாதிபதியோடு அந்த அளவு நெருக்கத்தை பேணவில்லை. அவரை பற்றி தரக்குறைவாக பேசியும் விமர்சித்தும் இன்று ஜனாதிபதி வடக்கு கிழக்கிலே காணிகளை விடுவிக்கின்றார். ஜனாதிபதி தான் அந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செயலணிக்கு தலைவராக இருக்கின்றார். இந்த கூட்டத்திலே முன்வைக்கப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளை அவர் முடித்துக் கொடுத்திருக்கிறார். தீர்வு என்ற விஷயத்தை நம்பி போனோம். இன்னும் இந்த வருடம் கழிவதற்கு 11 மாசம் இருக்கிறது. 11 மாசத்திலே எதிர்பார்த்த தீர்வு கிடைத்து விடுமா? 4 வருடத்தை கடத்தியிருக்கிறார். சுகாதார தொண்டர் இவர்களுடைய நிலைமை என்ன? எத்தனையோ தொழிற்சாலைகள் இங்கே வலுவிழந்து கிடக்கிறது. வாழச்சேனை கடதாசியாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ள அமைச்சர்கள் தான் அந்த காகித ஆலைக்கு மாறி மாறி அமைச்சர்களாக வருகிறார். ஆதரவை பெறுகின்ற ஐக்கிய தேசிய கட்சியினால் என்ன நடந்திருக்கிறது? மெண்டிஸ் கம்பெனி 450 கோடியிலே இதுதான் கொண்டு வரப்பட்டது. கௌரவ சுமந்திரன் அவர்களே, உங்களிடத்திலே நாங்கள் ஒரு கேள்வியை எழுப்புகின்றோம். உண்மையில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு 2015ஆம் ஆண்டு மக்கள் வாக்களித்தனர். 6 வருடங்கள் தொடர்ச்சியாக இவர் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாத்திரமே. உங்களுக்கு ஏற்ற விதத்தில் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்துவதற்கோ மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதை நீங்கள் முதலிலே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்களும் ஜெயம்பதி விக்ரம ரட்ன அவர்களும் இணைந்து 19வது திருத்த சட்டத்திலே 5 வருடங்கள் மாத்திரமே ஜனாதிபதியாக இருக்க முடியும் என்ற ஒரு நியதியை கொண்டுவர செயற்பாடுகளை முன்னெடுத்தீர்கள். வடகிழக்கிலே 190 விதமான காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியோடு நெருக்கமான தொடர்புகளை வைத்திருந்தாலும் கூட நீங்கள் காணிகள் விடுவிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழுத்தத்தை ஒருபோதும் பிரயோகிக்கவில்லை. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பிலும் நீங்கள் எவ்விதத்திலும் அழுத்தங்களை பிரயோகிக்கவில்லை. இன்று கூடுதலாக வடக்கு பகுதிக்கு விஜயம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைவர் என்ற ரீதியில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் விளங்குகிறார். மத்திய வங்கியின் முறைகள் மோசடி விவகாரத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்பட்ட விதம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்லஸ் தேவானந்தா இன்று சபையில் கருத்து வெளியிட்டார். ஜனநாயகம் தலைக்க வேண்டுமானால் ஊழல் மோசடியில் விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இலங்கை மத்திய வங்கியில் நடைபெற்ற பிணைமுறை மோசடி ரூபா 11,000 மில்லியன், அதாவது 1100 கோடிக்கு மேற்பட்ட மோசடி தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனியாக இருந்துவிட்டு இன்று ஊழல் மோசடி தொடர்பாக ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வருவது கேலிக்கூத்தாக உள்ளது. அது மட்டுமல்ல, அது தொடர்பாக அதிமேதகு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை கூட நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரும்போது தமிழ் மொழியாக்கம் தரப்படவில்லை என்ற விடயத்தை முன்னிறுத்தி அதனை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கூட விடாது மூடி மறைத்த பெருமை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் கௌரவ சுமந்திரனையே சாரும். அதேவேளை இந்த நாடாளுமன்றத்தில் 19வது திருத்தச் சட்டத்தை சபைக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழ் உறுப்பினர்கள் தமிழ் மொழி இருந்தால்தான் தங்களுக்கு அதை படிக்கலாம் என்று கேட்ட பொழுது இல்லை, அது தேவையில்லை என்றதை உரத்து கூறியது மட்டுமல்ல, அந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக பிரதமர் ஒரு விசாரணை குழு அமைத்து அங்கு மோசடி நடைபெறவில்லை என்ற விடயங்களை மூடி மறைத்து அறிக்கை வந்த பொழுது கூட தட்டி கேட்காமல் மௌனமாக செயல்பட்டீர்கள். யாரை காப்பாற்றுவதற்காக இவ்வாறு செயல்பட்டீர்கள்? ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மார்தட்டி கொள்ளும் உங்களுக்கு பிணைமுறை மோசடி ஒரு ஜனநாயக விரோத செயல் என்று புரியவில்லையா? மூதூர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் சுமார் 1000 மாடுகள் உயிரிழந்துள்ளன. தொடர்ந்து மாடுகள் உயிரிழந்து வருகின்றமையால் கால்நடை வளர்ப்பாளர்கள் பொருளாதார ரீதியில் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்தும் மாடுகள் உயிரிழந்து வருகின்றமையை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இவ்வாறு மாடுகள் உயிரிழந்து வருவதனால் நாளுக்கு நாள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படுவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கூறப்படுகின்றனர்.
2 மாத காலமாக தொடர்ச்சியாக மாடுகள் இறந்து கொண்டே இருக்கின்றது. இந்த கால்நடை இறப்பு சம்பந்தமாக நாங்கள் மேலதிகாரிகளுக்கு பல முறைப்பாடுகள் செய்துள்ளோம். இதுவரைக்கும் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கை தரவில்லை. இன்றும் மாடு அதிகமாக செத்து வருகின்றது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக. போன வாரம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். இதுவரை எங்களுக்கு எந்த தீர்வும் மாட்டுக்கு நோயா இல்லை மேய்ச்சல் பிரச்சனை எதுவுமே சரி வர சொல்கிறாங்களே. வாரம் ஒன்று போனாங்க வரையும் இல்லை. மாற்ற விலை சராசரி 50,000 ரூபாய் பார்த்தா கூட எங்களை ஈடு செய்ய முடியாது. இந்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்குரியான போதிய அளவு ஏதாவது ஒரு ஆலோசனை வழங்கி இதுக்குரிய தீர்வினை கண்டு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். மோதூர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் அண்மை காலமாக மாடுகள் இறப்பதற்கான காரணிகளை மிருக வைத்திய அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். குறித்த பகுதிகளில் மேய்ச்சல் தர இல்லாமை பிரதான காரணம் என குறிப்பிடும் வைத்தியர்கள் காலநிலை மாற்றமும் இதில் செல்வாக்கு செலுத்துவதாக சுட்டிக்காட்டுகின்றனர். மழை, பனி மற்றும் வெயில் மாறி மாறி வரும்போது சில கால்நடைகள் மந்த போசன நிலைமைக்கு உள்ளாகின்றன. அத்துடன் மாடுகளை தற்போது ஒரு வகையான புழு தாக்கி வருவதாகவும் மிருக வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெலோசிஸ் என்ற புழுவின் தாக்கத்தினாலேயே அதிகளவிலான மாடுகள் இறந்துள்ளமை பிரேத பரிசோதனைகளின் போது தெரியவந்துள்ளதாக மிருக வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் மிருக வைத்தியர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதற்கான பூச்சி மருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் காரணமாக மோதூர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் மாத்திரம் சுமார் 1000 மாடுகள் இறந்துள்ளன. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் இன்றைய ஊக்குவிப்பு திட்டம் ரத்னபுரியில் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2 வருடங்களில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான போட்டிகளில் ஆற்றலை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகளை வாழ்த்தி கௌரவிக்கும் பொருட்டு அலியன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஊக்குவிப்பு செய்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதன்போது விபத்தில் உயிரிழந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் ரத்தினபுரி செய்தியாளர் ருச்சிர அபிமானவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ரத்தினபுரி மாவட்டத்துக்கான இன்றைய ஊக்குவிப்பு செய்திட்டம் சீவலை மத்திய மகா வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டது. ரத்தினபுரி மாவட்ட கல்வி திணைக்கள அதிகாரிகள், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா மற்றும் அலியான்ஸ் நிறுவன அதிகாரிகள் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றனர். ரத்தினபுரி மாவட்டத்தின் அதிசிறந்த பாடசாலை மட்ட வீராங்கனைக்கான தங்கப்பதக்கத்தை சுமனா மகளிர் கல்லூரியின் மெய்வல்லுநர் வீராங்கனையான பொபுதினி ராங்கிகா சுவீகரித்தார். மக்களின் உற்சாகமான வாழ்த்துக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் சுடர் வாகன தொடரணி திச மகாராமிக்கான பயணத்தை ஆரம்பித்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியை திமுத் கருணாரத்ன வழி நடத்த உள்ளார். இதுவரை காலமும் இலங்கை அணியின் தலைவராக செயற்பட்ட தினேஷ் சாந்திமால் இலங்கை குழாத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.